இன்னும் கல்யாணமே ஆகுது. எப்படி உங்களுக்கு மாத்திரம் வயசே ஆக மாட்டேங்குது? உங்க பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது நாங்களாம் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். அப்படியா? அவ்வளவு பெரிய பொண்ணு உங்களுக்கு காட்டு. எனக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகுது. I think it's just healthy living and being happy always. And நம்ம உலகத்துல வந்து நம்ம என்ன ரொம்ப நேசிக்கிறோமோ அதை வந்து நம்ம டெய்லி நம்ம அந்த வேலைக்கு தான் நம்ம போறோம்னு நினைக்கிற போது அதை விட பெரிய சந்தோஷம். உங்களை பற்றி நல்லதாக சொல்லி தான் ஆகணும். மைக் கையில் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னல, திட்டினல. நான் அப்பப்போ உன்னை திட்டினதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நல்லா சொல்லி நல்ல வார்த்தைகளா சொல்லு. இல்லை, நான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன்? அவங்களே எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் எனக்கு தெரியுது உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் அடக்கமாக பேசுகிறேன். எனக்கே 2 குழந்தை இருக்கு. சும்மா நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் விக்ரம் அண்ணா நான் பார்த்தேன். அங்கே புது மரியாதை வந்தது உங்கள் மேலே. அது ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, இந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டம், எப்படி சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், இது கஷ்டமே இல்லைங்க, இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி மரியாதை இருந்தது, அது டபுள் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போன பிறகு ஃபோன் பண்ணி கேட்கலாம். பேசுங்க. தேங்க்யூ. Another Nitin Pauly. Hi, good evening everyone. Thank you. First time Vikram sir பார்க்கறது வந்து விக்ரம் சார் ஒரு சாங் டைரக்ட் பண்ணது இங்கே சென்னை ஃப்ளட்ஸ்க்காக. அந்த டைமில் தான் விக்ரம் சாரை மீட் பண்ணது. ஸோ நாங்கள் வந்து சின்ன வயசில் முதல்ல விக்ரம் சாரோட பெரிய ஃபேன். கசின்ஸ் எல்லாருமே வந்து பெரிய ஃபேன். Used to act in Malayalam movies before, so we used to be a huge fan of Vikram sir.